வணக்கம் நேயர்களே, சத்தியம் சாத்தியமே நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். ஒரு 72,000 கோடி ரூபாய் அளவிற்கான முதலீடுகள் முடங்கி கிடப்பதால், குறிப்பாக இந்த சதுப்பு நில ஈரநில பகுதிகளை ஒட்டி இருக்கக்கூடிய எல்லைகளை வரையறை செய்ய வேண்டும் என்று கிரடாய் அமைப்பு கோரிக்கை விடுத்திருக்கிறது. ஒரு கிலோமீட்டர் சுற்றளவிற்கு இருக்கக்கூடிய கட்டுமானங்கள் முடங்கி இருக்கிறது. அதைவிட கிரடாயினுடைய பத்திரிகையாளர் சந்திப்புக்கு பிறகு மேடவாக்கம், பள்ளிக்கரணை போன்ற பல பகுதிகளில் இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகளுடைய சொத்துக்களே அவ்வளவுதான் முடிந்துவிட்டது என்றெல்லாம் இணையதளங்களில் பல வீடியோக்கள் வெளியாகி மக்கள் மத்தியில் ஒரு பெரும் பீதியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே என்ன நடக்கிறது இந்த விவகாரத்தில் என்பது பற்றி பேசுவதற்காகவே இந்த நிகழ்ச்சி விரும்புகிறது. 3 விருந்தினர்கள் இந்த அமர்வில் பங்கேற்கிறார்கள். பில்டர்ஸ் இந்தியா அமைப்பு சார்பில் திரு ராம் பிரபு பங்கேற்கிறார். ஃபெய்ரா அமைப்பினுடைய தலைவர் திரு ஹென்றி, சுற்றுச்சூழல் ஆர்வலர் திரு ஹாரிஸ் சுல்தான். மூவரை வரவேற்று நிகழ்ச்சிக்கு போகலாம். சார், 3 பேருக்கும் வணக்கம். திரு ஹென்றி சார், வணக்கம் சார். இதை கொடுக்கக்கூடாது. கிட்டத்தட்ட ஒரு 15,000 ஏக்கராக இருந்தது. கிண்டியிலிருந்து சிறுசேரி வரையில் ஒரு 15,000 ஏக்கர் அளவில் பறந்து விரிந்திருந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் ஆக்கிரமிப்பு காரணமாக இன்னைக்கு 1,725 ஏக்கராக குறைஞ்சிருச்சு. அதனால் எந்த காரணத்தை கொண்டும் இந்த கிரடாய் உள்ளிட்ட ரியல் எஸ்டேட் அமைப்புகள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைக்கு இந்த அரசு இரையாகிவிடக்கூடாது, கவனத்தோடு இருக்கணும். சதித்திட்டத்திற்கு இரையாகிவிடக்கூடாது, இதுதான் சரியான வார்த்தை. இதில் என்ன சார் இருக்கு அவ்வளோ பெரிய சதி? இதில் இது யார் சொல்கிறாங்கன்னு அன்புமணி ராமதாஸ். ரைட், மகிழ்ச்சி. ஆக்சுவலி சதி திட்டத்தை யார் தீட்டினதுன்னு எனக்கு தெரியல. இந்த ராம்சார் ஒப்பந்தம் 1971 February 1 ஈரானில் போடுறாங்க. ஆனால் சிஎம்டிஏனுடைய ஃபஸ்ட்டு மாஸ்டர் பிளான் 1976. நம்ம நடைமுறைக்கு வந்தது 1976. 4/12/1976. 71 ஒப்பந்தம் போடப்படுது. ஆனால் இந்தியாவில் சைன் பண்ணலை. 76 மாஸ்டர் பிளான் வந்துடுச்சு. நம்ம சிஎம்டிஏ சென்னை அப்போ மெட்ராஸ் மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி எம்எம்டிஏவாக இருந்தது. 1976 நமக்கு சிஎம்டிஏ இங்கே ஃபங்க்ஷன் ஆகிடுச்சு. லேட்டர் ஆன் 1 February 1981 தான் ராம்சார் ஒப்பந்தத்தில் நம்ம இந்தியா சைன் பண்ணுறாங்க. February 1, 1982 தான் எஃபெக்ட் ஆகுது. ஸோ சிஎம்டிஏ 6 ஆண்டுகளுக்கு பிறகு தான் ராம்சார் ஒப்பந்தம் தமிழ்நாட்டில் நடைமுறைக்கு வருது. ஆனால் அந்த சிஎம்டிஏ ஃபஸ்ட்டு மாஸ்டர் பிளான் 96 வரைக்கும் ஆக்சுவலி அவ்வப்போது தேவைக்கேற்ப அந்த நிலங்களை வகைப்படுத்துகிறாங்க. ஓகே, நிலங்களை வகைப்படுத்துகிறாங்க. வகைப்படுத்தும் பொழுது 6,000 ஹெக்டேர் நிலத்தை அவங்க கட்டாயம் அதை அடையாளப்படுத்தி அதை அப்போவே நீங்கள் இது ஈரநிலங்கள் இது பாதுகாக்கப்பட வேண்டிய நிலங்கள் அப்படின்னு மாஸ்டர் பிளானில் முழுமை திட்டத்தில் அதை அடையாளப்படுத்தி, ஏன்னா இது பெருவெள்ளம், பெருமழை, பெருங்காற்று, ஆழிப்பேரையெல்லாம் தாங்கக்கூடிய இந்தியாவிலேயே நகரத்தை ஒட்டி நகரத்துக்கு அரணாக தூணாக விளங்கக்கூடிய ஒரே நிலம் நம்ம பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் தான். 20 நிலங்கள் இருந்தாலும் பல பறவைகள் சரணாலயம் இருந்தாலும் இதுதான் மிக முக்கியமான பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஈரநிலம். ஸோ இந்த நிலம் நீங்கள் ஒரு மழையை மட்டும் தடுக்கிறதில்ல, புழலை மட்டும் தடுக்கிறதில்ல, ஆழிப்பேரையை மட்டும் தடுக்கிறதில்ல, நிலத்தினுடைய நீர்மட்டத்தையும் உயர்த்துகிறது, நகரத்தையும் பாதுகாக்கிறது. இதை அடையாளப்படுத்தி அப்போவே நீங்கள் கட் பண்ணி இருந்தால் இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்காது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் 2012 வரைக்கும் இந்த நிலங்களை எல்லாம் பதிவுத்துறை பதிவு செய்திருக்கிறது. 12 வரை 2001 2012 வரைக்கும் பதிவுத்துறை இது ஃபாரஸ்ட்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. இனிஷியலாக ஒரு 75 ஏக்கர் தான் சென்னையினுடைய குப்பைகளை கொண்டு போய் கொட்டுறதுக்கு திட்டமிட்டாங்க. பிறகு அது 375 ஏக்கர் ஆகிடுச்சு. 200 ஏக்கர் இப்போ குப்பையை கட்டுப்படுத்து, இப்போ குப்பையை பயன்பாட்டில் இருக்குது. இன்னொரு 175 ஏக்கர் பழைய குப்பை கிடங்காக இருக்குது. 375 ஏக்கர் குப்பையை ஏதாவது அறிவுமிக்க அறிஞர் பெருமக்கள் இப்படி பண்ணுவாங்களான்னு பாருங்கள். நிலங்கள் இதை மழை நீரை உறிஞ்சி பாதுகாக்க வேண்டிய நிலத்தில் குப்பையை கொட்டி வச்சுருக்கிறாங்க. இதான் நம்ம அப்போது
இந்த சதி திட்டத்தை யார் தீட்டினாங்கன்னு எனக்கு சரி தெரியும். சரி, இப்போ இந்த 1 கிலோமீட்டர் சுற்றளவில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த அறிவிப்பால் இப்போ கிரடாய் வந்து கொடுத்த பேட்டியின் மூலமாக இது மக்கள் மத்தியில் ஒரு பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு. வாங்க முடியாது, விற்க முடியாது, கட்ட முடியாதுன்ட்டு. அப்படி வாங்க முடியாது, விற்க முடியாத சூழல் இருக்குதா இப்போ? அவங்க கொடுத்தாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஃபேரா சார்பில் நான் அரசுக்கு என்ன கோரிக்கை வைத்திருக்கிறேன்னா, தயவு செய்து முதல்ல இந்த ராம்சார் இடத்தை வந்து நீங்கள் 2022 தான் நீங்கள் இதை அடையாளப்படுத்தி நடைமுறைப்படுத்துறீங்க. 25 இறுதியில் தான் நீங்கள் இதை உறுதிப்படுத்தி நீங்கள் அடையாளப்படுத்தி மாஸ்டர் பிளானில் நீங்கள் ரிவைஸ் பண்ணுறீங்க. அப்போ அதுக்கு முன்னாடி வரைக்கும் பட்டா கொடுத்தது யார்? சதி திட்டம் தீட்டக்கூடிய இந்த அரசு. பதிவு பண்ணது யார்? சதி திட்டம் தீட்டி இருக்கிற இந்த அரசு. அனுமதி கொடுத்தது யார்? இந்த அரசு. அப்புறம் என்ஓசி கொடுத்தது யார்? இந்த அரசு. அப்புறம் லோக்கல் பாடியில் அனுமதி கொடுத்தது யார்? இந்த அரசு. கட்டிடங்களை கட்டுவதற்கு அனுமதி தந்தது யார்? சதி திட்டம் திட்டக்கூடிய இந்த அரசு. மின் இணைப்பு கொடுத்தது யார்? இந்த அரசு. குடிநீர் வரி, கழிவுநீர் வரி, எல்லா வரிகளையும் அனைத்தையும் அடிப்படை கட்டமைப்புகளை உருவாக்கி தந்து அங்கே மக்களையும் குடியமர வைத்துவிட்டு இப்போ நீ வந்து அதை எதையுமே வாங்கக்கூடாது, விற்கக்கூடாது, அபிவிருத்தி செய்யக்கூடாதுன்னு சொன்னால் தாராளமாக விற்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான்னு கேட்குறேன். கட்டக்கூடாதுன்னு கட்ட அனுமதி இல்லை. வேல்யூ ஜீரோ பண்ணிட்டீங்கன்னா என்ன அர்த்தம் சார்? மதிப்பை ஜீரோ பண்ணிட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? வேல்யூ ஜீரோ ஆயிடுச்சா சார்? வேல்யூ ஜீரோ பண்ணிடுறீங்க ஒன்று. இரண்டாவது, நீங்கள் அதை அடையாளப்படுத்தி ஒரு இந்த கிராமங்கள்லாம் ஜலடியன்பேட்டை இருக்குது, பெரும்பாக்கம் இருக்குது, பெருங்குடி இருக்குது, ஈஞ்சம்பாக்கம் இருக்குது, சோழிங்கநல்லூர் இருக்குது, இன்னும் பார்டரில் வந்து செம்மஞ்சேரி இருக்குது, இந்த பக்கம் பள்ளிக்கரணை இருக்குது, இந்த பக்கம் ஒக்கியம் துறைப்பாக்கம் இருக்கிறது. இதை நீங்கள் சுற்றி அடையாளப்படுத்தி 1 ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு நீங்கள் இதை தடை செஞ்சிட்டிங்கன்னா அதற்கு என்ன அர்த்தம், என்ன பொருள்? சதி திட்டம் தான் இது. சிஎம்டிஏ தீட்டி இருக்கிறது. சிஎம்டிஏ தமிழக அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இது முழுக்க தமிழக அரசு பொதுமக்களுக்கு எதிராக சதித்திட்டம் தீட்டப்பட்டதாகத்தான் என் பார்வையில் நான் ஏற்கனவே அரசுக்கு மிக தெளிவாக, ஏன்னா சிறுக சேர்த்து வைத்து அங்கே நீங்கள் வந்து இப்போ தான் கோடிகளில் மதிப்பு உயர்ந்துடுச்சு. ஒரு 80 ஆண்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் 500 ரூபாய் 1000 ரூபாய்க்கெல்லாம் அங்கு நிலங்கள் விற்கப்பட்டது. ஏன் இன்னும் 2026க்கு முன்னாடி ஒரு 20 ஆண்டுக்கு பின்னோக்கி பார்த்தீங்கன்னா 1 லட்சம் 1.25 லட்சம் தான் கிரவுண்டு விற்பனை செய்யப்பட்டது. இப்படி சிறுக சேர்த்து வைத்து கூலி தொழிலாளிகள், பாமரர்கள், ஏழைகள், பாட்டாளி வர்க்கத்தினர், அண்ணன் அன்புமணியை சார்ந்த கட்சிக்கு உட்பட்டவர்கள் பெரும்பான்மையானவர்கள் இந்த பகுதிகளிலே இடங்களையும் மனைகளையும் வீடுகளையும் வாங்கி பூர்வீக குடிகளாக கூட அங்கே வசித்து வருகிறார்கள். இப்ப சமீப காலமாக ரியல் எஸ்டேட் டெவலப்மெண்ட் வந்ததுக்கு பிறகுதான் பெருமளவில் அங்கே ஐடி சாஃப்ட்வேர் எல்லாமே அந்த ஏரியாவில் ஐடி காரிடாராக வந்ததுக்கு பிறகுதான் அங்கே அடுக்குமாடி குடியிருப்புகள் பன்மடங்கு உயர்த்தப்பட்டு வளர்ச்சி அடையப்பட்டு அங்கே வீடுகளை வாங்குகிறார்கள். அதன் மூலமாக இடத்தினுடைய மதிப்பு உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஆனால் அங்கே ஏற்கனவே வசித்திருக்கிற பூர்வீக குடிகளினுடைய அந்த உரிமை, அந்த மண்ணின் மைந்தர்களுடைய வாழ்வாதாரம் பெருமளவில் இவங்க இந்த ராம்சார் இடம் என்ன அடையாளப்படுத்துறதுனால பாதிக்கப்படுகிறது. ஸோ அவங்களுடைய உரிமையை நீங்கள் வந்து சதி திட்டம் தீட்ட வேண்டாம். அவர்களுக்கு அதே மதிப்புக்கு நிகராக நீங்கள் அந்த இடத்தை ஏற்கனவே நீங்கள் கபலீகரம் செய்வதற்கு, சூறையாடுவதற்கு நீங்கள் அனுமதிச்சிட்டீங்க. உங்களுடைய சதி திட்டத்தால் பொதுமக்கள் ஆக்கிரமித்து விட்டார்கள் என்றே எடுத்துக்கொள்வோம். காசு பணம் கொடுத்து வாங்கவில்லை, ஆக்கிரமித்து விட்டார்கள் என்றே எடுத்துக்கொள்வோம். ஆக்கிரமிப்பாளர்களுக்கு அத்தனை அடிப்படை கட்டமைப்புகளையும் சட்டப்பூர்வமான ஆவணங்களையும் பதிவையும் பட்டாவையும் உறுதி செய்தது இந்த அரசு. ஸோ இந்த அரசு எல்லாவற்றையும் அவர்களுக்கு கொடுத்துவிட்டு ஒரு கனவை அவர்களுக்குள்ள பில்ட் பண்ணிட்டு ஒரு வாழ்வாதாரத்தை உருவாக்கிட்டு தலைமுறைகளாக வாழக்கூடியவர்களை நீங்கள் என்ன பண்ண போறீங்க? அப்போ நீங்கள் ஒன்று பண்ணுங்க, இதே மதிப்புக்கு நிகராக இதே சென்னையினுடைய புறநகர் பகுதிகளில் தடை செய்யாத பகுதிகளில் அவர்களுக்கு நீங்கள் நிலத்தையும் அவர்களுக்கான வீட்டையும் வாழ்வாதாரத்தையும் அடிப்படை உரிமையும் நீங்கள் பாதுகாத்து கொடுங்க. அவங்களே அந்த இடத்தை காலி பண்ணிட்டு லேண்ட் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போக போறாங்க. இதில் ஒரு பிரச்சனை இல்லையா?